என்னை விட பிரஜின் கிட்ட பயங்கர க்ளோஸாக இருந்தவங்க அவங்க. பிரஜின் போகக்கூடாதுன்னு எனக்கு மைண்டில் என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. நான் அங்கே உட்காந்து அழுதுட்டு இருக்கேன். பெட்டி வந்துடுச்சு. அவங்க பெட்டி எடுக்கிறாங்க. கபோர்டு எப்படி ஓப்பன் பண்ணாங்க, நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணுற கபோர்டு. அப்படியே கபோர்டு ஓப்பன் பண்ணிட்டு, சாண்ட்ரா உன்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட, நான் என்னோட ட்ரெஸ் வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. அவங்களுக்கு அந்த பெட்டு வேணும், கபோர்டு வேணும், இப்போவே எடுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் விக்ரம்? ஹெல்தி க்ரோசர் பெருங்காயம் வழங்கும் பிக் பாஸ் சீசன் 9 co-presented by Asian Paints, Royal Glades, Surf Excel Matic Express, Ralph Tile Adhesive மற்றும் மாருதி சுசுகி. இன்று இரவு 9:30. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிக் பாஸ் வீட்டில் ஒவ்வொரு நாளும் 3 அல்லது 4 ப்ரோமோ வெளியாகும். அந்த ப்ரோமோவை வச்சு தான் அந்த நிகழ்ச்சியை அவங்க திறம்பட நடத்துவாங்க. அதுக்கு முன்னோட்டமாக தான் அந்த ப்ரோமோ வருது. அந்த ப்ரோமோ தான் அந்த நிகழ்ச்சிக்கு பொக்கிஷன் சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது இன்றைய ப்ரோமோவில் பிரஜனை பற்றி முதல் ப்ரோமோவில் வெளியாவதற்கு என்ன காரணம்? ஏன்னா பிரஜன் வீட்டை விட்டு வெளியே போய் பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியேற்றப்பட்டு ரொம்ப நாளாச்சு. அப்போ இப்போதைக்கு எதுக்கு பிரஜனை பற்றின ப்ரோமோ சாண்ட்ராவும் திவ்யாவும் அதை சார்ந்து அவர்கள் பேசுவதை வைத்து அந்த ப்ரோமோ வெளியாவதற்கு என்ன காரணம்? இது என்னன்னா, 10 நாள் குப்பையில் ஏதாவது புதையல் கிடைக்காதான்னு தேடுறதுக்கு சமமாக இருக்கு. முடிஞ்சு போன அந்த சப்ஜெக்டை மறுபடியும் எடுத்து அதிலிருந்து ஒரு ப்ரோமோ வெளியாக பண்ணுவது என்பது பிக் பாஸ் வீட்டில் வேறு கதையே இல்லை. அதனால் அதை மூவ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு நாளும் அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை நடத்துவதற்கு பிக் பாஸ் குழுவினர் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னே சொல்ல வேண்டும். சாண்ட்ரா திவ்யாவை பற்றி இப்போதைக்கு பேசி பழைய விஷயங்களை கிளறிக்கிட்டு ஏன் இருக்கிறாங்கன்னு தெரியல. முடிஞ்சதை பற்றி ஏன் பேசணும்னா நிறைய அவங்களுக்கு டாஸ்க் இருக்குது, முடிஞ்ச டாஸ்க் இருக்குது, இப்போ நடந்துக்கிட்டு இருக்க டாஸ்க்கு அதில் ஏதாவது ஒன்று பேசி நீங்கள் ப்ரோமோ வெளியாகலாம். முடிஞ்சு போனதவே பேசிட்டு இத்தனை காலத்து தான் இருப்பீங்கன்னு தெரியல. இது மக்கள் மத்தியில் வெறும் சலிப்பை தான் உண்டாக்குமோ அதை வர இன்னும் உங்களுக்கு டிஆர்பி ஒன்றும் கூடாது. நன்றி.